இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மத்தேயு 16:26. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கியை குரேசஸ் என்றொரு மன்னன் ஆண்டு வந்தான். பொன், வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த கற்களையும் மிகுதியாக அவன் சேர்த்து வைத்திருந்தான். ஒரு நாள் சோலன் என்ற கிரேக்க தலைவன் ஒருவன் ஏத்தன்ஸ் நகரத்திலிருந்து வந்து குரேசஸ் என்ற அந்த மன்னனை சந்தித்தான். சிறிது நேர உரையாடலுக்கு பின் குரேசஸ் சோலனை நோக்கி, சோலன், உலகத்திலேயே சந்தோஷமான மனிதன் யார் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டான். அவன் தன்னுடைய பெயரைத்தான் கூறுவான் என்று குரேசஸ் மன்னன் நினைத்தான். ஆனால் சோலனோ தன் தேசத்தில் யுத்தத்தின் போது மகிழ்ச்சியோடு மரணத்தை தழுவிய தெலுஸ் என்பவனின் பெயரை கூறினான். அவனுக்கு அடுத்தபடியாக உலகில் சந்தோஷமானவன் யார் என்று கேட்டான். அதற்கு சோலன் நோயுற்றிருந்த தங்கள் தாயாருக்காக தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்துவிட்ட 2 சகோதரர்களின் பெயர்களை குறிப்பிட்டான். இப்பொழுது ஏமாற்றமடைந்த குரேசஸ், அப்படியானால் என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று நேரடியாகவே கேட்டான். அதற்கு சோலன், எல்லாவிதமான சூழ்நிலையிலும் வாழ்ந்து முடித்த ஒருவனைத்தான் சந்தோஷமானவனா இல்லையா என்று நிதானிக்க முடியும். வெறும் பணமும் வெள்ளியும் பொன்னுமே முழு வாழ்க்கையாகிவிடாது என்றான். பெர்சியர்கள் படையெடுத்து வரும் வரை குரேசஸ் சோலன் கூறிய பதிலை குறித்து குழப்பமாகவே இருந்தான். பெர்சியர் குரேசஸை பிடித்து உயிருடன் கொளுத்த முற்பட்ட போது அவன், ஓ சோலன், பொன்னையும் வெள்ளியையும் விட விசேஷமானது எதுவென இப்பொழுது புரிந்து கொண்டேன் என்று சத்தமிட்டு அலறினான். அதன் பின்பு பெர்சிய மன்னனின் இரக்கத்தால் விடுவிக்கப்பட்டு மனித உயிரின் மதிப்பை உணர்ந்து பின் நாட்களில் தாழ்மையாய் வாழ்ந்தான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, செல்வச் செருக்காய் பெருமையோடு வாழாதிருங்கள். அது அனித்தியமானது. பணமும் செல்வமும் ஐஸ்வர்யமும் தான் வாழ்க்கை என்று வாழ்ந்த பல ஐஸ்வர்யவான்களின் கடைசி கால வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டதாய் மாறிப்போன சரித்திரங்கள் பல உண்டு. ஒரு மனிதனுக்கு பணம் சேர சேர அதில் அவன் திருப்தி அடைந்து விடுகிறதில்லை. இன்னும் அதிகமாய் சேர்க்க வேண்டும் என்றே அவன் மனம் வாஞ்சிக்கிறது. பணம் சேர சேர முதலில் ஒழுங்காக இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தில் விழ ஆரம்பிக்கிறான். முடிவில் பாவம் அவனை மேற்கொண்டு அதற்கு அடிமையாக மாறிவிடுகிறான். மனிதனின் ஆத்துமா விலையேற பெற்றது. அதை பணத்திற்கு அடிமையாகாமல் காத்து கொள்ள வேண்டும். சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் எழுதும் போது, நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்கிருக்கும் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரே நேரத்தில் இவர்கள் எப்படி ஐஸ்வர்யவானாகவும் தரித்திரராகவும் இருந்திருக்க முடியும் என்றால், சிமிர்னா சபை விசுவாசிகள் பொருளாதார ரீதியாக தரித்திரத்தில் இருந்தனர். ஆனால் அதே சமயம் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு ஐஸ்வர்யம் நிறைந்ததாய் இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரராக வாழும் ஒருவர் உலக வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அதனால் பிரயோஜனம் என்ன? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எந்த ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கூறுகிறது. எனவே ஜீவனை காத்து தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே, செல்வத்தின் செருக்கு இல்லாமல் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மையாய் வாழக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் நாங்கள் ஐஸ்வர்யவானாய் காணப்படட்டும் தகப்பனே. அப்பா, என் நிலைமையில நாங்கள் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள தேவனை கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, பணத்தினால் செல்வத்தினால் வருகிற மேட்டிமைகளை எடுத்து போட்டு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் தாழ்மையை தரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.